திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நானும் நின்றே துவனால் நொறும் நந்தி தானும் நின்றான் தழல் தானோக்கும் மேனியன் வானில் நின்றார் மதி போலுடல் உள்ளு வந்தூனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாரே. திருச்சிற்றம்பலம். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். நானும் நின்று ஏத்துவன் என்று தொடங்குகிறார். மனம் ஒருமித்து இருக்க வேண்டும். நானும் நின்று துதிப்பேன் நாள்தோறும் நந்தியை, நாள்தோறும் என் குருநாதனாகிய இறைவனாகிய நந்தி பெருமானே. தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன். அவனோ சுடர்ந்து எரியும் நெருப்பை போன்ற அறிவு பிழம்பான திருமேனியை உடையவன். அவன் எப்போதும் எனக்குள் நின்று கொண்டிருக்கிறான். வானில் நின்று ஆர் மதிப்போல் ஆகாயத்தில் நின்று குளிர்ந்த ஒளியை தரும் முழு நிலவை போல உடல் உள் உவந்து இந்த உடலுக்குள்ளே மகிழ்வோடு புகுந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே. இந்த சதையாலான உடலுக்குள் உயிராக நின்று என்னை சுவாசிக்க, அதாவது இயங்க வைத்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். நெருப்பு பிழம்பு போன்ற பிரகாசமான அரி வடிவ திருமேனியை உடையவன் நம் நந்தி பெருமான், அதாவது சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவனை நான் நாள்தோறும் இடைவிடாது மனமுருகி துதித்து வருகிறேன். அவன் எட்டாத வானத்தில் இருக்கும் ஆகாயத்து முழு நிலவை போல தோன்றினால் கூட தன் குளிர்ந்த கருணை ஒளியினால் என் உடலுக்குள் புகுந்து என் சதையோடு சதையாக கலந்து என் மூச்சாக என் உயிராக நின்று என்னை இயக்குகிறான். நான் அவனை தேடி எங்கும் அலைய வேண்டியதே கிடையாது. எனக்குள்ளேயே அவன் குளிர்ந்த நிலவாய் வீற்றிருக்கிறான். திருமூலர் சிவபெருமான் மீது அலாதி பக்தி கொண்டு தவம் ஏற்றுவதற்காக கைலாயத்திலிருந்து தென்னாடு நோக்கி வந்தார். சாத்தனாரின் உடலுக்குள் புகுந்து திருமூலராக மாறிய பின் அவர் மூலநாத் சுவாமி திருவாவடுதுறை கோயிலின் அருகில் உள்ள அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழமான தியானத்தில் சமாதி நிலையில் அவர் மூழ்கிவிட்டார். தியானத்தின் ஆரம்பத்தில் அவர் இறைவனை தமக்கு வெளியில் இருக்கும் ஒரு பெரும் ஒளியாக, தழல் ஒக்கும் மேனியனாக, அதாவது நெருப்பு பிழம்பாக உணர்ந்தார். அந்த ஒளியின் வெப்பமும் பிரம்மாண்டமும் அவரை பிரமிக்க வைத்தன. இந்த மாபெரும் ஒளியை நான் எப்படி அடைவது என்று அவர் நாள்தோறும் நந்தியை ஏற்றி தவம் தடையின்றி தொடர்ந்தார். அவருடைய தவத்தின் பயனாக ஒரு நாள் அந்த பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பு திடீரென குளிர்ந்து போனது. ஆகாயத்தில் தோன்றும் பௌர்ணமி நிலவை போல மிக குளிர்ந்த இதமான ஒளியாக மாறியது. அந்த ஒளி மெதுவாக திருமூலரின் நெற்றிப்பகுதியின், அதாவது புருவம் இருக்கிறது அல்லவா, அந்த நெற்றுப்பகுதியில் இருக்கும் புருவத்தின் வழியே உள்ளே புகுந்து அவருடைய உடலெங்கும் பரவிவிட்டது. அப்போது திருமூலர் ஓர் உன்னதமான உண்மையை உணர்ந்து கொண்டார். வெளியே எரியும் நெருப்பாக நான் பார்த்த இறைவன் உண்மையில் என் உடலுக்குள் இருக்கும் ஊனிலும், அதாவது சதையிலும் உயிரிலும் கலந்து என்னை சுவாசிக்க வைத்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றாகவே இருக்கிறானே என்று அவர் உணர்ந்தார். அவர் உடலை கோயிலாகவும் உள்ளமே கர்ப்பகிரகமாகவும் மாறிய அந்த பரவச நிலையில் தான் ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே என்று பாடினார் போலும். நாம் இறைவனை எரியும் நெருப்பாகவோ எட்டாத உயரத்தில் இருக்கும் சக்தியாகவோ நினைத்து தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தினமும் நாம் செய்யும் வழிபாடும் தியானமும் நம்மை பக்குவப்படுத்தும் போது அதே இறைவன் ஆகாயத்து நிலவை போல நம் மனதை குளிரச் செய்து நமக்கே தெரியாமல் நம் மூச்சிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ரகசியத்தை உணர வைப்பான் என்பதே இந்த பாடலின் கதையும் தத்துவமும் ஆகும். நெருப்பாக தோன்றி நிலவாக குளிரும் இறைவனின் இந்த உன்னத நிலையை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் அல்லவா. நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்று ஆர் மதிப்போல் உடல் உள்ளு வந்து ஊனில் நின்று அங்கே உயிர்க்கின்றவாறே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.